நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதே மாதிரியான ஒரு 5 PSD ஃபைல் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த 5 PSD ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான 3D டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இது மாதிரியான நிறைய கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்டு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 5 ஃபைல் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக 6 ஃபைல் இருக்குது. இந்த 6 ஃபைல் மாதிரியான ஒரு 3D டெக்ஸ்ட் எஃபெக்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த PSD ஃபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உங்களோட டெக்ஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதில் உங்களுக்கு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட்டுக்குள்ளே வருவீங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு PSD உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதோட ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகம். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான PSD எதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலுக்கான PSDயை நீங்கள் கீழே இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மாதிரி டவுன்லோட் லிங்க் வரும். இதில் நீங்கள் போய் இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த PSD நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த PSD டவுன்லோட் பண்ணி என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம வந்து கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களோட லேயர் பேனலில் பாருங்கள், இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டபுள் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து தனியாக அப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதோட ஃபாண்ட் என்ன அப்படின்னு மேலே காமிக்குது. ஓகேங்களா? திங்கிங் ஆஃப் பெட்டி அப்படின்றத அந்த ஃபாண்ட்டோட நேமு. ஒருவேளை இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா ப்ராக்கெட்டில் காமிக்கும், ஃபாண்ட் மிஸ்ஸிங்னு வரும். அப்போ நீங்கள் எஸ்கேப் கொடுத்துருங்க, கேன்சல் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. கேன்சல் கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஃபாண்ட் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி க்ரோமில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டா ஃபாண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு 1001 அது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. எதில் ஒன்றில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து எடிட்டபிளாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஃபாண்ட் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் FRENDS அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்து வெளியில் போகுது, இந்த டாக்குமெண்ட் விட்டு வெளியில் போகுது. அதனால் Ctrl+T போட்டு அதை நான் வந்து கொஞ்சம் இப்படி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே வைக்கணும். இப்படி பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சில எலிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரவுண்ட் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு டிசைன் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இது நீங்கள் எங்கே வேணுனாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மற்றதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நடுவில் இருக்கிறதெல்லாம் அது எனக்கு தேவையில்லை. மேலே சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, அது மாதிரி 2 மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எலிப்ஸ் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு லைனோ இல்லை ஷேப்ஸோ இப்படியான யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி பாருங்கள், நான் வந்து ஒரு ஷேப் டூலில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்து வரைகிறேன் இப்படி. ஓகேவா? இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ அதோட ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதோடு இல்லாமல் நான் இன்னொரு வேலை பண்ணுறேன். இதோட எட்ஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரவுண்ட்னஸாக வந்து மாற்ற போகிறேன். ஓகேவா? அங்கே பாருங்கள், இப்படி ரவுண்டாக மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எட்ஜு கிட்ட கொண்டு வந்து அந்த டாட் இருக்குமா நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 டாட்டையும் கொண்டு வந்து கிட்ட கொண்டு வந்து வச்சிடலாமா? அதுக்கு சென்டராக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுறேன். இப்படி சென்டராக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து வெல்கம் வந்து கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் Ctrl+S கொடுங்க. இதில் நீங்கள் வேறு ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டாக்குமெண்ட்டில் அந்த விஷயம் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நல்லா இருக்கு இல்லையா?
இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பிஎஸ்டியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ரெட் கலர் வேணும், பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, எனக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கான லேயர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணுன்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு ரெட்டு வேணாம், இல்லை இது மாதிரி வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து வேறு மாதிரியான ஒரு எஃபெக்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இது எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த கலரு, இன்னும் அதோட கலர் இன்டென்சிட்டி நான் கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஒப்பாசிட்டி இருக்கும், அந்த ஒப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இன்டென்சிட்டியோட அந்த கலர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு பேஜில் உங்களுக்கு வந்து இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. வேறு எஃபெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேறு கலர் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி வேறு ஷேப் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு 7 விதமான பிஎஸ்டி இருக்குது. ஓகேங்களா, இந்த 7 பிஎஸ்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எஃபெக்ட்லாம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. இந்த எஃபெக்ட் ஒரு மாதிரி வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பிஎஸ்டி உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த எல்லா பிஎஸ்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3D எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிரியேட் பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.